अस्सलामु अलैकुम वरहमतुल्लाहि तआला बरकातुहू। अल्हम्दुलिल्लाहि रब्बिल आलमीन अल-आक़िबतु लिल मुत्तक़ीन अस्सलातु वस्सलामु अला अशरफिल अन्बियाइ वल मुरसलीन व अला आलिहि व अस्हाबिहि अजमाइन। अम्मा बाद फ़क़द क़ाल अल्लाहु तआला फ़ी शान हबीबिही तालीमो व तक़रीमो मुक़बिरो व आमिरो इन्नल्लाह व मलाइकतुहु युसल्लूना अलन हबीब अल्लाहुम्मा सल्लि व सल्लिम अला रसूलिक सय्यदिना व नबीना मौलाना मुहम्मदिन व अला आलि सय्यदिना मुहम्मद व बारिक व सल्लिम अलैहि। அல்ஹம்துலில்லாஹ், அல்லாஹ்வினுடைய அருட்பெரும் கிருபையினால் தினம் ஒரு தாபியீன்கள் என்ற அடிப்படையில் முந்தைய தினத்தில் நம்ம தாபியீன்களுடைய அந்த சிறப்புகளை பற்றியும் அவர்களுடைய படித்தரத்தை பற்றியும் அவர்கள்னா யாருன்றதை பற்றியும் நம்ம என்ன செஞ்சோம் பார்த்தோம். அதனுடைய வரிசையில நேற்று நம்ம என்ன செஞ்சோம்னு சொன்னா அதனுடைய முதல் படித்தரத்துல இருக்கக்கூடியவங்க யாருன்னு சொன்னோமோ உவைசுல் கர்னைன் அப்படின்றவங்கள சொன்னோம். மிகப்பெரிய ஒரு தாபியன்களா வாழ்ந்தவங்க, அவங்களுடைய வரலாறுகளை பத்தி தான் இன்னைக்கு நம்ம பார்க்க போறோம். உவைசுல் கர்னைன் அவங்களுடைய பெயர், அவங்களுடைய முழு பெயர் என்னன்னு சொன்னா உவைஸ் இப்னு ஆமீர். அவங்களுடைய முழு பேரு உவைஸ் இப்னு ஆமீர். இவங்க என்ன, இவங்களுடைய பூர்வீகம், அவங்க பிறந்த ஊர் என்னன்னு சொன்னா யமன் நாட்டுல தான் என்ன செய்யறாங்கன்னா அவங்க பிறக்கிறாங்க. அவங்களுடைய சொந்த ஊருன்றது யமன் தான். யமன்ல என்ன செய்யறாங்கன்னா அவங்க பூர்வீகமா பிறக்கிறாங்க. யமன்ல என்னன்னு சொன்னா முராது அப்படின்ற ஒரு கூட்டம், மிகப்பெரிய ஒரு கூட்டம் அப்படின்ற ஒரு கோத்திரத்துல என்ன செய்யறாங்கன்னா அந்த கோத்திரத்துல சார்ந்து என்ன செய்யறாங்கன்னா பிறக்கிறாங்க. அவங்க பேர்ல வருதுல ஒய்சுல் கர்னைன். ஒய்ஸ்ன்றது அவங்களுடைய பேரு. அந்த கர்ணன் இருக்குல்ல, அந்த கருன்றது அவங்களுடைய குடும்பத்தோட பேரா சொல்லப்படுது. அந்த கருன்றது அவங்களுடைய குடும்பத்துடைய பேரா சொல்லப்படுது. இவர்களுடைய அந்த வாஸ்தை எப்படி பழகுறாங்க, அவங்களுடைய வாழ்க்கையை அப்படியே அவங்க பயணிச்சுக்கிட்டு போறாங்க. அவங்க அப்படியே பயணிச்சுக்கிட்டே போகும்போது என்ன செய்யப்படுதுன்னா அவங்களுடைய அந்த மக்களுக்கு எல்லாம் அவங்க என்ன செய்யறாங்கன்னா பிரதித்தியா தெரியப்படும் போது அவங்களுடைய இல்மு பத்தி அவங்க என்ன செய்யப்படுது மக்களுக்கு எல்லாம் அறியக்கூடிய அந்த நிலையில நம்ம என்ன செய்யறோம், ஒரு ஏஜ் அட்டன் ஆனதுக்கு அப்புறம் இப்ப காலேஜுக்காக நம்ம வெளியே போறோம், அடுத்தடுத்த படிப்புக்காக நம்ம மேற்கொண்ட படிப்புக்காக நம்ம வெளியே போறோம் பாத்தீங்களா. அந்த மாதிரி அவர்கள் மேற்கொண்ட படிப்புக்காக என்ன செய்யறாங்கன்னு சொன்ன கூஃபாக்கு போறாங்க. அவங்களுடைய சொந்த ஊர் யமன். அவங்க மேற்கொண்ட அந்த அவங்களுடைய இல்முகளை படிப்பதற்காகவும் அவங்க படித்த அந்த படித்தரத்தை பிறருக்கு எத்தி வைப்பதற்காகவும் என்ன செய்யறாங்கன்னு சொன்னா கூஃபாவுக்கு என்ன செய்யறாங்கன்னா செல்றாங்க. கூஃபாக்கு போறாங்க. கூஃபால என்ன செய்யப்படுது, அவங்களுடைய வாழ்க்கையில என்ன செய்யப்படுதுன்னா அவங்களுடைய அந்த விஷயத்த அப்படியே என்ன செய்யறாங்கன்னா இருக்கிறாங்க. இதுல என்னன்னு சொன்னா அலி ரலியல்லாஹு அன்ஹு இருக்கிறாங்கல்ல, அலி ரலியல்லாஹு அன்ஹுவுடன் மிகவும் நெருக்கமாக பழகக்கூடியவர்கள், அவர்களோடு சேர்ந்தே என்ன செய்யறாங்கன்னா பயணிக்கக்கூடியவர்கள் இந்த தாபீன் சொல்லக்கூடியவர்கள். எப்படின்னு சொன்னாயா சஹாபாக்கள் மொத்த சஹாபாக்களுடைய இறப்புன்னு இருக்கும்ல, கடைசி இறப்பு, அவர்கள் இந்த கடைசி சஹாபாக்கள் இந்த ஆண்டுல இறந்தாங்க அப்படின்னு சொல்லும் போது அந்த ஆண்டு ஹிஜ்ரி 110 என்ன செய்யறாங்கன்னா எல்லா சஹாபாக்களும் என்ன செய்யறாங்கன்னா வஃபாத் ஆயிடுறாங்க. ஆனா உவைசுல் கர்னைனுடைய வஃபாத் எப்படி வருதுன்னு சொன்னா அவங்களுடைய வஃபாத் ஹிஜ்ரி 37 வருது. எப்படி சொன்னா 110 தான் எல்லா தாபியன்களும் வஃபாத் ஆறாங்க, எல்லா சஹாபாக்களும் வஃபாத் ஆறாங்க. ஆனா இவர்களுடைய வஃபாத்ன்றது ஹிஜ்ரி 37 வந்துருது. ஏன்னு சொன்னா இவங்க பிறக்கும் போதும் என்ன செஞ்சிருக்கிறாங்கன்னா சஹாபாக்களோட தான் பிறந்திருக்கிறாங்க. இவர்களுடைய இறப்பு என்ன செஞ்சிருக்குன்னா சஹாபாக்களுடைய இந்த சுற்று வட்டாரத்தோட தான் அமைஞ்சிருக்குது. அப்படிப்பட்ட எல்லாம் நம்ம பார்த்தோம்னு சொன்னா தாபியன்கள் என்னன்னு பார்த்தோம்னு சொன்னா கடைசி காலத்துல என்ன செஞ்சிருப்பாங்கன்னா என்னது அவங்களுடைய பிறந்து அவங்களுடைய வாழ்க்கையில கடைசி காலத்துல என்ன செஞ்சிருப்பாங்கன்னா சஹாபாக்களை பார்த்திருப்பாங்க. இல்லைன்னு சொன்னா ஆரம்பத்துல பார்த்திருப்பாங்க, அவங்களுடைய இறுதியில பார்த்திருக்க மாட்டாங்க. ஆனா ஒய்சுல் கர்னைன் என்ன செஞ்சிருக்கிறாங்கன்னா அவங்களுடைய பிறப்புலையும் என்ன செஞ்சிருக்கிறாங்க சஹாபாக்களோட வாழ்ந்திருக்கிறாங்க, அவருடைய இறப்புலையும் என்ன செஞ்சிருக்கிறாங்கன்னா சஹாபாக்களோட வாழ்ந்திருக்கிறாங்க. இதுதான் மிகப்பெரிய ஒரு படித்தரமா என்ன செய்யப்படுதுன்னா பார்க்கப்படுது. என்னது அலி ரலியல்லாஹு அன்ஹு மிக நெருக்கமாக பழகக்கூடியவர்களா இருக்கிறாங்க, சஹாபாக்களோடு என்ன செஞ்சிருக்கிறாங்கன்னா என்ன செஞ்சு பிரதிபலித்து வாழ்ந்திருக்கிறாங்க. இதுல சொல்லும் போது என்ன செய்யறாங்கன்னா அவங்க கற்று தெரிஞ்ச விஷயம் இருக்குல்ல, அவங்க விஷயங்கள் அதிகமா கற்று தெரிஞ்ச விஷயங்கள் என்னன்னு சொன்னா சஹாபாக்கள் கிட்ட இருந்து அதிகமான விஷயங்கள் அவங்க கற்று தேர்ந்திருக்கிறாங்க. என்னது சஹாபாக்களிடம் இருந்து கேட்கக்கூடிய எல்லா ஹதீசுகள் வாயிலாக தான் இவர்களுக்கு அதிகமான அவர்கள் கற்றதிலே அதிகமான இல்முகள் சஹாபாக்களிடம் இருந்துதான் வந்தது என்ன செய்யப்படுது கிதாபுகள்ல என்ன செய்யப்பட்டதுன்னா பதிவு செய்யறாங்க. இவர்கள் இன்னும் ஒரு விஷயம் சொன்னோம்னு சொன்னா இவர்கள் சஹாபாக ஆகக்கூடியவர்கள். தாபியன்களுடைய பட்டியல்ல முதல்ல வந்திருக்கிறாங்க, தாபியன்களுக்கு எல்லாம் தலைவரா வந்திருக்கிறாங்க. ஆனா இவர்கள் சஹாபியன்களுடைய பட்டியல்ல வரக்கூடியவர்கள். எப்படின்னு சொன்னா இவருடைய வாழ்க்கை காலகட்டத்துல என்ன செய்யறாங்கன்னா ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வாழ்றாங்க. இவங்க என்ன செய்யறாங்கன்னா கூஃபால வாழ்றாங்க. ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அப்ப என்ன செஞ்சிருக்கிறாங்கன்னா மதீனாக்கு வந்திருக்கிறாங்க. மதீனாக்கு வந்த அந்த செய்தியை கேட்ட உடனே உலகத்துல இருக்கக்கூடிய எல்லா மக்களும் என்ன செய்யறாங்கன்னா திரண்டு வராங்க.
ரசூல்லாவை சந்திக்கணும். ஏன்னா ரசூல்லாவை சந்திக்கிறதுன்றது எவ்வளவு பெரிய ஒரு படித்தரும், சஹாபாக்கள்ன்றது எவ்வளவு மிகப்பெரிய ஒரு அந்தஸ்து. அந்த அந்தஸ்து அடையணுன்றதுக்காக உலகத்தில் இருக்கக்கூடிய எல்லா மக்களும் என்ன செய்யறாங்கன்னா அவங்களுடைய அந்த முபாரக்கான அந்த உடலை பார்க்கணும்னு வராங்க, ஈமானோடு அவங்கள சந்திக்கணும்னு வராங்க. சஹாபாக்கள்ன்ற அந்த பெயர்ல நம்மளும் வரணும்னு சொல்லி அப்படியே எல்லாரும் பிறண்டு வராங்க. என்னன்னு சொன்னா உவைசுல் கர்னைன் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களுக்கு மிகப்பெரிய ஒரு ஆவல், எப்படியாவது ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பாத்துறணும், ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பார்த்துட்டு தான் நம்ம மரணிக்கணும் அப்படின்னு என்ன செய்யறாங்கன்னா மிகப்பெரிய ஒரு ஆவல்ல பயணிச்சுக்கிட்டு இருக்காங்க. ஆனா என்னன்னு சொன்னா கால சூழ்நிலையில் நேற்றத்தினால அவங்களால என்ன செய்ய முடியுதுன்னா மதீனாவுக்கு போக முடியல. மதீனாவுக்கு போக முடியாத ஒரு சூழல் ஏற்படுது. மதீனாவுக்கு போக முடியாத ஒரு சூழல் ஏன் ஏற்பட்டுச்சு அப்படின்னு சொல்லும் போதுதான் நம்ம இந்த விஷயத்த ரொம்ப ஆழமா கவனிக்கணும். ஏன்னு சொன்னா உவைசுல் கர்னைன் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களுக்கு ஒரு தாயார் இருக்கிறாங்க, அவங்களுக்கு ஒரு தாயார் இருக்கிறாங்க. அந்த தாயாருக்கு என்னன்னு சொன்னா உடல் முடியாத ஒரு நிலை. அவங்க உடல்ல என்ன செய்யணும், அவங்களால ஒருவருடைய உதவி இல்லாமல் எந்த ஒரு வேலையும் செய்ய முடியாது. அப்படிப்பட்ட ஒரு நிலையில அவங்களுக்கு ஒரு தாயார் இருக்கிறாங்க. அப்படிப்பட்ட தாயாரா இருக்கும் போது அவங்களுக்கு உணவு அருந்தக்கூடிய நிலையிலேயே இவங்க தான் உதவி செய்யறாங்க. அவர்கள் எங்கேயாவது இந்த சிறுநீர் கழிப்பதற்கு சென்னாலும் இவங்க தான் உதவி செய்யக்கூடிய ஒரு நிலை. அவர்களுக்கு ஆடையை என்ன செய்யறாங்க மாற்றுவதற்காகவும் இவங்க தான் உதவி செய்யறாங்க. எல்லா நிலையிலையும் இவங்க தான் உதவி செய்யறாங்க. உவைசுல் கர்னைன் ரலியல்லாஹு அன்ஹு என்ன ஆயிடுச்சுன்னா நம்ம எப்படியாவது ரசூலுல்லாஹை சந்திச்சிடணும், ரசூலுல்லாவை சந்திக்காம நம்ம இருந்துடக்கூடாது, மிகப்பெரிய ஒரு ஆவல். அப்படி என்ன செய்யறாங்கன்னா தன்னுடைய தாயிட்ட உங்களுக்கு வேற ஒரு பணி பெண்ணை நான் வச்சுட்டு இந்த மாதிரி ரசூலுல்லாஹ் மதீனாவுக்கு வந்திருக்கிறாங்க, அங்க நான் போய் அவங்களை சந்திச்சுட்டு வரேன் அப்படின்னு சொல்லும் போது தாய் என்ன செஞ்சிடறாங்கன்னு அதை மறுத்துடுறான். ஏன்னு சொன்னா தன்னுடைய பிள்ளை எனக்கு பணிவிடை செய்யக்கூடிய இடத்துல வேற எந்த ஒரு மக்களையும் வேற எந்த ஒரு ஆளையும் நான் வச்சு பார்க்க மாட்டேன்ற ஒரு முடிவில் என்ன செய்யறான், ரொம்ப ஆழமா இருக்கிறாங்க. அதனால என்ன செய்ய முடியல, உவைசுல் கர்னைன் ரலியல்லாஹு அவருடைய தாயினுடைய அந்த பேச்சுக்கு மறுப்பு தெரிவிக்க முடியாம அவங்க அந்த வருத்தத்தோட ஒரு பக்கம் என்னன்னா ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பார்க்க முடியாத ஒன்று வருத்தம், இன்னொரு பக்கம் என்னன்னு சொன்னா தன்னுடைய தாயினுடைய பேச்சை மீற முடியலையேன்ற அந்த ஒரு ரெண்டு விஷயத்துல அப்படியே பயணிக்கிறாங்க. இப்படி பயணிச்சு இருக்கும் போது என்ன செய்யுதுன்னா அந்த காலங்கள் அப்படியே முடியுது. இந்த விஷயத்தை என்ன செய்யப்படுதுன்னா ஒரு நாள் என்ன செய்யறாங்கன்னா ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க. ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மக்காவுக்கு மத்தியில் என்ன செஞ்சாங்கன்னா உட்கார்ந்துட்டு இருக்கிறாங்க. அந்த உட்கார்ந்துகிட்டு இருக்கக்கூடிய அந்த நிலையில ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் வராங்க. இந்த மாதிரி என்ன செய்யறாங்கன்னா சொல்றாங்க, இந்த மாதிரி உவைசுல் கர்னைன் ஒருத்தவங்க இருந்தாங்க, அவங்க என்ன செஞ்சாங்க, நீங்க வாழக்கூடிய காலத்துலதான் வாழ்ந்தாங்க, நீங்க இருக்கும்போது என்ன செஞ்சாங்க உங்களை பார்க்கணும்னு என்ன செஞ்சிருக்காங்க, அவங்க மிகப்பெரிய ஒரு ஆவலா இருந்தாங்க. ஆனா உங்களை சந்திக்க முடியாத ஒரு சூழல் ஏற்பட்டுருச்சு. ஏன்னு சொன்னா அவருடைய தாய்க்கு பரிவினை செய்யக்கூடிய அந்த நிலையில இருக்கிறதுனால அவருடைய தாயை அவர்கள் விட்டு வர முடியாத ஒரு சூழல் ஏற்பட்டதுனால உங்களை அவங்க சந்திக்க வர முடியாம இருக்கிறாங்க அப்படின்னு இந்த தகவலை என்ன செய்யறாங்கன்னா ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் சொல்றாங்க. அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா சொல்லி காட்டும் போது இந்த மாதிரி ஒரு நபர் இருக்கிறாங்க, இந்த நபருக்கு இந்த உம்மத்துக்கு எல்லாத்துக்குமே ஷஃபாத் செய்யக்கூடிய ஒரு விஷயம் இருக்குதுன்னு அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் சொல்லி ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லக்கூடிய அந்த ஒரு நிகழ்வு ஏற்படுது. இதை கேட்டவங்க ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மிகப்பெரிய ஒரு ஆர்வம், யார் அவங்க அப்படி அவங்களை சந்திக்கணும்னு மிகப்பெரிய ஒரு ஆசையில என்ன செய்யறாங்கன்னா அவங்களுடைய பேர் என்ன, அவங்க எப்படி இருப்பாங்கன்ற அந்த உடலுடைய அந்த இதெல்லாம் கேட்கறாங்க, அவங்களுடைய அத்தாட்சியா எப்படி இருக்கும் அப்படின்னு கேட்கும்போது அவங்களுடைய பேரு உவைசுல் கர்னைன், அவங்க என்ன செஞ்சிருக்கிறாங்க கூஃபால இருக்கிறாங்க அப்படின்ற தகவல் சொல்லும் போது அவர்களுடைய அந்த உடல்ல அவங்களுடைய அந்த அடையாளங்களை சொல்லும் போது சொல்லி காட்டுறாங்க. உவைசுல் கர்னைன் ரலியல்லாஹு அவர்களுக்கு என்ன ஆச்சுன்னு சொன்னா உடல் முழுவதும் குஷ்ட நோய் ஏற்பட்டுருச்சு. ஒரு காலத்துல அவங்களுக்கு என்னன்னா உடல் முழுவதும் குஷ்ட நோய் ஏற்பட்டிருக்கு. அந்த குஷ்ட நோய் ஏற்பட்டு அவங்களுக்கு என்ன ஆயிடுச்சுன்னு சொன்னா அதுக்கு அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா ஷிஃபாவும் கொடுத்துட்டான். ஷிஃபா கொடுத்த நிலையில என்னன்னு சொன்னா ஒரே ஒரு விஷயம் என்னன்னு சொன்னா அவங்களுக்கு குஷ்டநோய் முழுசா சரியாயிருச்சு. ஆனா இந்த கை இருக்கு பாத்தீங்களா, இந்த கையினுடைய அந்த இடுக்குல என்ன செய்யும் சொன்னா அந்த குஷ்டநோய் இருந்ததுக்கான ஒரே ஒரு திருகம் அளவுக்கான ஒரு அத்தாட்சி இருக்கும்னு சொல்லி காட்டுறாங்க. இதுல வேற ஒரு விராயத்துல சொல்லும் பொழுது அவர்களுக்கு வயிற்றுல என்ன செஞ்சது அந்த குஷ்டநோய் இருந்ததுக்கான அடையாளம் இருக்கும் சொல்லப்படுது. இன்னொரு ரிவாயத்துல என்ன சொல்லப்படுதுன்னா அவர்களுடைய அந்த அக்களுக்கு கீழே என்ன செய்யப்படுது அந்த குஷ்டநோய் இருந்ததாக அந்த ஒரு திருகம் அளவிற்கு அவர்களுக்கு இருந்ததாக சொல்லப்படுது. இதற்காக அவர்களுக்கு முழுமையாக குணமாயிருச்சு. அப்ப உடல்ல இருக்கக்கூடிய எல்லா தழும்புகளும் போயிருக்கணுமே அப்படின்னு சொல்லலாம். ஏன்னு சொன்னா அவங்களுக்கு என்ன ஆயிருச்சு என்னன்னா அவங்களுக்கு இந்த குஷ்டநோயை கொடுத்தது இறைவன் தான், அந்த குஷ்டநோய்க்கு ஷிஃபா கொடுத்ததும் இறைவன் தான். அப்படி இறைவன் எனக்கு அந்த குஷ்டநோயை ஷிஃபா ஆக்கி கொடுத்தானே, அந்த ஷிஃபாவிற்கு ஒரு அத்தாட்சியாக நான் என்ன செஞ்சிருக்கிறேன், இறைவனை நினைவு கூறுவதற்காக நான் இதை வைத்து நான் இறைவனுக்கு ஷுக்கூர் செய்து கொண்டிருக்கிறேன் என்று அவங்க சொல்லி காட்டுறாங்க. இந்த தகவல் என்ன செய்யறாங்கன்னா ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் முழுமையா சொல்லி காட்டுறாங்க. சொல்லி காட்டுறதுக்கு பிறகு என்ன ஆச்சுன்னா ஒரு சபை ஏற்படுது, ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உடைய ஒரு சபை. அந்த சபையில என்ன செய்யப்படுதுன்னா அபூபக்கர் ரலியல்லாஹு, உஸ்மான் ரலியல்லாஹு, உமர் ரலியல்லாஹு இருக்கிறாங்க. இதுல உமர் ரலியல்லாஹு பார்த்து ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க, இந்த மாதிரி நீங்கள் உங்களுடைய காலத்துல ஒரு நபரை சந்திப்பீங்க,
அந்த நபர் என்ன செய்வாரு, தாய்க்கு பணிவிடை செய்து கொண்டிருப்பாரு. அப்படி தாய்க்கு பணிவிடை செய்து கொண்ட நிலையில அவருக்கு இந்த மாதிரி இந்த அடையாளங்கள்லாம் இருக்கும். ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லி காட்டி, இவரை நீங்கள் சந்திப்பீங்கன்னா, இவரை சந்திச்சீங்கன்னா இந்த உம்மத்திற்கு ஷஃபாத் செய்யக்கூடிய ஒரு பாக்கியத்தை நீங்க அவருக்கு அந்த செய்தியை சொல்லுங்க அப்படின்னு ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் வந்து ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்ன செய்தி என்ன செய்யறாங்கன்னா, இவர்கள் என்ன செய்யறாங்கன்னா சொல்லி காட்டுறாங்க. இப்படி சொல்லி காட்டுறதுக்கு அப்புறம் அங்க அபூபக்கர் ரலியல்லாஹு அன்ஹு இருக்கிறாங்க. ஏன் அபூபக்கர் ரலியல்லாஹு அன்ஹு கூப்பிட்டு சொல்லல அப்படின்னு சொன்னா, ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் நீங்கள் அவர்களை சந்திப்பீர்கள் ஒரு கால் சொல்லிட்டாங்கன்னு சொன்னா அவங்க கண்டிப்பா அவங்களுடைய ஹயாத்துல அவங்களை சந்திச்சிருவாங்க. ஏன்னா ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னது பொய்யாகாது. ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் நீங்க சந்திப்பீங்கன்னு ஒருத்தவங்க சொல்லிட்டாங்கன்னா அவங்களுடைய வாழ்க்கையில அவங்க சந்திச்சிருவாங்க. ஏன் அபூபக்கர் ரலியல்லாஹு அன்ஹு பார்த்து சொல்லலன்னு சொன்னா, அபூபக்கர் ரலியல்லாஹு அன்ஹு அதுக்கு இடையில என்ன செஞ்சிருவாங்க, இன்திகால் ஆயிருவாங்கன்ற அந்த நிலைப்பாடுல அபூபக்கர் ரலியல்லாஹு அன்ஹு சொல்லாம உமர் ரலியல்லாஹு அன்ஹு பார்த்து சொல்லியிருக்கிறாங்க. உமர் ரலியல்லாஹு என்ன செஞ்சிருக்கிறாங்க, அவர்களை தேடி போகணும், அவர்களை பார்க்கணும்ன்ற மிக ஆவல்ல மிக ஆசையில என்ன செஞ்சிருக்கிறாங்க, அவங்களை தேடிக்கிட்டே வராங்க. இன்ஷா அல்லாஹ் இதனுடைய தொடர் நம்ம என்ன செய்வோம், வரக்கூடிய காலங்களில் பார்ப்போம். ஆனா இந்த நிலையில நம்ம இங்க படிப்பனையா நம்ம பார்க்கக்கூடிய விஷயம்ன்றது, அவங்க என்ன செஞ்சிருக்கிறாங்கன்னா தாபியன்களுடைய தலைவரா திகழ்றாங்க. தாபியன்களுக்கு எல்லாம் ஒரு மிகப்பெரிய ஒரு முர்ஷிதா திகழ்றாங்கன்னு சொன்னா, இந்த அந்தஸ்து அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா எந்த காரணத்துக்காக கொடுத்தா நம்ம சிந்திச்சு பார்த்தோம்னு சொன்னா, அவர்கள் செய்த ஒரே ஒரு காரணம் தான், அவருடைய தாய்க்கு பணிவிடை செய்தார்கள். எந்த ஒரு நிலைப்பாடாக இருந்தாலும் தன்னுடைய தாய்க்கு உபகாரம் செய்த காரணத்தினால் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் மூலமாக ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு அவருடைய செய்தி எடுத்து வந்து சேர்த்தான் என்று சொன்னார். நம்முடைய தாய்மார்களுக்கு நாம் பணிவிடை செய்வதன் மூலமாக அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா நம்முடைய தரஜாக்களை உயர்த்துகிறான் என்பதில் எந்த ஒரு சந்தேகமும் இல்லை. இறுதியாக ஒரு 2 விஷயத்தை சொல்லி முடிச்சிடறேன். என்னன்னு சொன்னா, தாய்க்கு பணிவிடை செய்யறோம் பாத்தீங்களா, அந்த பணிவிடை செய்யக்கூடிய ஒரு நபருக்கு கெட்ட மூத்தே வராது. தாய்க்கு பணிவிடை செய்யறோம் பாத்தீங்களா, நம்ம ஒரு நபர் என்ன செய்யறாருன்னா தன்னுடைய தாய்க்கு பணிவிடை செய்யறாருன்னு சொன்னா அவருக்கு கெட்ட மூத்தே வராதுன்றதுல என்ன செஞ்சிருக்கிற ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லி இருக்கிறாங்க. இன்னொரு விஷயம் என்னன்னு சொன்னா, அவர்களுக்கு ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஷஃபாஅத் இருக்குது அப்படின்னு சொல்லி காட்டுறாங்க. அப்போ அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா இந்த மஜ்லிஸில் நம்ம எதை கேட்டோமோ, எதையின்படி நம்முடைய காது செவி தாழ்ந்ததோ அதன்படி அமல் செய்து தன்னுடைய தாய்மார்களுக்கு எந்த ஒரு நிலையில இருந்தாலும் நம்ம அவர்களோடு சேர்ந்து பயணி செய்து அவர்களுக்கு ஹிதமத் செய்யக்கூடிய பாக்கியத்தை அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா தந்து நாளை ஜன்னத்திலே மிகப்பெரிய தரஜாவை அடையக்கூடிய பாக்கியத்தை அல்லாஹ் நம்ம அனைவருக்கும் தந்தல் புரிவானாக. வாஹிரு துஆனா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வ ரஹ்மத்துல்லாஹி தஆலா வ பரகாத்துஹு.